பாரம்பரிய தீபாவளியில் என்னைக்காவது நம்ம அம்மா நம்மளோட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களா? நம்மளுடைய பாட்டி நம்மளோட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களா? அடுப்படியிலையும் அதிரஸ்தோடைய அடுப்புலையும் எண்ணெய் சட்டியிலையும் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை முடிவடைஞ்சிரும். சரி, இன்னைக்கு நம்மளோட சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு சூழலை நம்மளுடைய நவீன மக்கள் உருவாக்கி கொடுக்குறாங்க. நம்மளுடைய அம்மாவாகட்டும் பாட்டியாகட்டும் நம்மளோட சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடணும், அவங்கள கடைசி காலையில் எழுந்தது முதல் இரவு வரைக்கும் அடுப்படியிலே விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை உருவாக்க கொடுக்கக்கூடியது நம்மளுடைய நவீன கால பண்டிகைகள் தீபாவளியும். முழு சுதந்திரத்தோடு தன்னுடைய அம்மாவை மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டாடக்கூடியது இன்றைய கால தீபாவளி. பாரம்பரிய மக்கள் ஒரே வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. வீட்டில் அப்பா மகன் பேரன் தாத்தா எல்லாமே வீட்டுக்கு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி ஒரு விவசாயத்தையோ மற்ற வாழ்வாதாரத்தை மட்டும்தான் நம்பி இருந்தாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லை. அப்பா ஒரு வேலை பார்க்குறான், மகன் ஒரு நாட்டில் வேலை பார்க்குறான், பையன் பேரன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறான். எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய நேரம் என்பது அவர்களுக்கு கிடைக்கறியாத ஒன்றாக இருக்கும். அதனால் ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த தீபாவளி கொண்டாட்டத்தில் மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை இந்த பாரம்பரிய காலங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.